கிருபையினால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சாத்தான கிரிமேல் உங்கள் மேல் உரிமை இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. When thou saidst, seek ye my face, my heart said unto thee, thy face, Lord, will I seek. கர்த்தருடைய ஆவியானக்கு இந்த வசனத்தை உணர்த்தி தந்தபடியினால் இதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் விரும்புகிறேன். I want to share this verse with you because the Spirit of the Lord had urged me. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. Thou saidst, seek ye my face, and my heart said unto thee, thy face, O Lord, will I seek. நாம் தாவீது ராஜாவை குறித்து படிக்கும்போது அவர் பல சந்தர்ப்பங்களில் தேவனுடைய முகம் மறைக்கப்பட்ட ஒரு நிலவரத்தில் காணப்பட்டதாக அவர் சங்கீதத்திலே அவர் எழுதுகிறார். When we happen to read about David the king in this psalm, he writes as to when all the face of God was hid from him. 13ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும்போது, Again turning to Psalm 13, the first 2 verses. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். பாருங்க, கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? How long will thou forget me, O God? How long will thou hide thy face from me? இந்த 13ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்றார், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைத்துக் கொண்டிருப்பீர்? How long will thou hide thy face from me in Psalm? உம்முடைய முகம் மறைக்கப்பட்டபடியினால் என் இருதயத்திலே சஞ்சலம் உண்டாயிருக்கிறது. Because your face is hid, there is sorrow in my heart. 30ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை எடுத்து நான் வாசிக்கும்போது, Again turning to Psalm 30 and verse 7. கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்துக் கொண்ட போதோ நான் கலங்கினவன் ஆனேன். நீர் உம்முடைய முகத்தை எனக்கு மறைத்துக் கொண்ட போதோ நான் கலங்கினவன் ஆனேன் என்று சொல்லுகிறார். When thou didst hide thy face, I was troubled. உம்முடைய தயவினால் நான் மிகவும் திடமுள்ளவனாக நான் காணப்பட்டு கொண்டிருந்தேன். By thy favor I was strong. ஆனா இப்பொழுது உம்முடைய முகம் எனக்கு மறைக்கப்பட்டது போல இருக்கிறது. But now your face is hidden. ஆகினால் நான் கலங்கி போனேன் என்று அவர் சொல்லுகிறார். Therefore I am troubled, he says. பாருங்க, கர்த்தருடைய முகம் நமக்கு மறைக்கப்பட்டது போல இருக்கும்போது அது நமக்கு சஞ்சலத்தை உண்டாக்குகிறது, மாத்திரமல்ல நம்மை கலங்கி போகும்படியாக செய்து விடுகிறது. So when the face of God is hidden from us, it causes sorrow and trouble in us. 69ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை எடுத்து நான் வாசிக்கும்போது, Again turning to Psalm 69 and verse 17. உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதேயும், நான் வியாகுலப்படுகிறேன். உம்முடைய முகத்தை அடியேனுக்கு மறையாதேயும், அப்படி மறைத்துக் கொண்டபடியினால் நான் வியாகுலப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். And hide not thy face from thy servant, for I am in trouble. ஆம் சகோதரனே, சகோதரியே, A brother, sister. கர்த்தருடைய முகம் நமக்கு மறைக்கப்பட்டதாக இருக்கும்போது நாம் சஞ்சலத்தினாலே நிரம்பி இருப்போம். When the face of the Lord is hidden from us, we will be full கர்த்தருடைய of முகம் trouble. நமக்கு மறைக்கப்பட்டதாக இருக்கும்போது நாம் கலங்கி போய் விடுவோம். When God's face is hidden, we will be in trouble. கர்த்தருடைய முகம் நமக்கு மறைக்கப்பட்டதாக இருக்கும்போது வியாகுலம் நம்மை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். We will have sorrow of heart when God hides his face from us. ஆகையால் தான் கர்த்தருடைய முகம் நமக்கு மறைக்கப்படாதபடி கர்த்தருடைய முகத்தை நாம் எப்பொழுதும் தரிசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Therefore we should be the ones so that we will be able to seek the face of the Lord and not be hid from him. தாவீதுக்கு கர்த்தருடைய முகம் எதனாலே மறைக்கப்பட்டது? Why was God's face hidden from David? அதையும் அவரே தெளிவாக சொல்லுகிறார். And even that he himself clearly says. 69ஆம் சங்கீதத்தில் தாவீது 2ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார். Psalmist in Psalm 69 verse 2 says, ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன். ஆழமான உளையில் நான் அமிழ்ந்திருக்கிறேன். I sink in deep mire. ஆழமான பாவ உளையில் நான் அமிழ்ந்திருக்கிறேன். I sink in deep mire of sin. 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது, Verse 5, தேவனே, நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர். என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. ஆண்டவரே, என்னுடைய குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. ஆண்டவரே, Lord, my sins are not hid from thee. 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது, Again verse 14, நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றினின்று என்னை தூக்கிவிடும். நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு இந்த பாவச் சேற்றிலிருந்து என்னை தூக்கி விடும் ஆண்டவரே என்று கெஞ்சுகிறார். he says, deliver me out of the mire that I may not sink. 2ஆம் வசனத்துல
நான் ஆழமான பாவ உளையில் அமிழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Verse 2 he says, I sink in deep mire of sin. 5ஆம் வசனத்தில் என்னுடைய குற்றங்கள் உமக்கு முன்பாக மறைவாக இருக்கவில்லை என்று சொல்லுகிறார். Verse 5, my sins are not hid from thee. 14ஆம் வசனத்தில் நான் இந்த பாவ உளையில் சேற்றில் அமிழ்ந்து போகாதபடி என்னை தூக்கி விடும் என்று சொல்லி கெஞ்சுகிறார். And verse 14 he pleads, deliver me out of the mire that I may not sink. இதிலிருந்து நமக்கு தெளிவாக நமக்கு புரிகிறது அவருக்கு கர்த்தருடைய முகம் மறைக்கப்பட்டதனுடைய காரணம் அவருடைய பாவங்களின் நிமித்தமாக என்று நமக்கு தெரிகிறது. From this we very clearly understand that God's face was hid from him because of his sin. அதனால தான் அந்த சங்கீதம் 17ஆம் வசனத்தில் அவர் இப்படியாக சொல்லுகிறார். That is why he says like this in Psalm 17. உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதேயும் நான் வியாகுலப்படுகிறேன். உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதே நான் வியாகுலப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். Hide not thy face from me, for I am in trouble. அதே சங்கீதம் 2:5-14 நாம் வாசிக்க கேட்டோம். அவர் அந்த பாவச் சேற்றில் அமிழ்ந்திருந்தபடியினால் தான் அவருக்கு பிதாவுடைய முகம் தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டதாக இருந்தது. And about that same thing we read in Psalm 69 that in verse 2 and 5 that it is because of a sin that God's face was hid from him. தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டிருந்தால் தேவனுடைய சமூகம் நம்மிடத்தில் இல்லாமல் போய்விடும். If God's face is hidden from us, God's presence will disappear. நாம் ஜெபிப்போம் ஆனா அங்க தேவ சமூகம் இருக்காது. Yes, we may pray but God's presence. நாம் ஊழியங்களை செய்வோம் ஆனால் அது தேவ சமூகம் இருக்காது. We may do the ministries but not in God's presence. ஏனென்றால் கர்த்தருடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அங்க இல்ல. Because the face of the Lord is hidden and he is not there. நம்முடைய ஜீவியத்தில் பாவம் இருந்தால், மன்னிக்கப்படாத பாவங்கள் நம்முடைய ஜீவியத்தில் மூடி மறைக்கப்பட்டிருந்தால் அப்பொழுது கர்த்தருடைய முகம் நமக்கு மறைக்கப்பட்டதாக இருக்கும். அவருடைய சமூகத்தை நாம் இழந்து போனவர்களாக இருப்போம். If there are sins in our lives, unforgiven sins, then face of God will be hidden and presence of God will disappear from us. அதனால் தான் ஏசாயாவுடைய புத்தகம் 59ஆம் அதிகாரத்தை எடுத்து நாம் வாசிக்கும்போது, That is why when we happen to read book of Isaiah chapter 59, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் பரிசுத்தவான் எந்த வசனம் அது? நான் சொன்னது அதிகாரம் மட்டும் தான் சொன்னேன். 59 சொன்னேன். 59:2 59 verse 2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்களுடைய தேவனுக்கு நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. உங்களுடைய பாவங்கள் தான் அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. Your sins have hid his face from you. அந்த பாவங்கள் தான் உங்களுக்கு தேவனுக்கு மத்தியில் ஒரு பிரிவினையை தடைச்சுவரை உண்டு பண்ணுகிறது. It is those sins that have made a partition wall between you and God. ஆகையால் தாவீது கதறுகிறான். Therefore David pleads, கர்த்தாவே நான் பாவச் சேற்றில் அமிழ்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. Lord, I sink in the deep mire இந்த of பாவச் sin. சேற்றில் என்னை தூக்கி எடுத்து விடும் ஆண்டவரே. Deliver me out of the mire, Lord. இது நிமித்தம் உம்முடைய முகத்தை நீ மறைத்துக் கொண்டபடியினால் நான் கலங்குகிறேன் ஆண்டவரே. Lord, because you have hidden your face from me, I am in trouble. நான் சஞ்சலப்படுகிறேன் ஆண்டவரே. I am in vexation. நான் வியாகுலப்படுகிறேன் ஆண்டவரே. I am in trouble, O Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கர்த்தருடைய முகம் நமக்கு மறைக்கப்பட்டதாக இருக்கும்போது, அவருடைய சமூகத்தை நாம் இழந்தவர்களாக இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய முகத்தை தான் தேட வேணும். When the face of God is hidden from us, when we lose the presence of God, we should seek God's face. அதைத்தான் நாம் சங்கீதம் 27:8 ஆரம்ப வசனமாக வாசிக்க கேட்டோம். That is what we happen to read as the key verse, Psalm 27:8. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. Thou saidst, seek ye my face, and my heart said unto thee, thy face, Lord, will I seek. கர்த்தருடைய முகம் மறைக்கப்படுவதற்கு ஒன்று நம்முடைய பாவங்களாக இருக்கலாம். For God's face to be hidden from us, one may be our கர்த்தருடைய sin. சமூகம் நம்மை விட்டு விலகி போனதுக்கு, கர்த்தர் நம்மை விட்டு அகன்று போனதுக்கு நம்முடைய பாவமாக இருக்கலாம். For the presence of God departing from us, the reason may be our sin. அந்த பாவம் இன்னும் மன்னிக்கப்படாமல் இருக்கிறபடினால் கர்த்தருடைய முகம், அவருடைய சமூகம் நம்மை விட்டு அகன்று போயிருக்கிறது. Because our sins are not yet forgiven, God's presence, his face is hidden. ஆனால் அவருடைய முகத்தை நாம் தேட வேண்டும். But still seek his அப்பொழுது face. காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கிரமீகரிப்பார். Then the Lord will set right all things. தேவனுடைய முகம் நமக்கு மறைக்கப்படுகிறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் கூட உண்டு. There is another important reason why God's face is hidden from us. நாம் வேதத்தை வாசிக்கும்போது யோபுவுக்கு கர்த்தருடைய முகம் மறைக்கப்பட்டதாக இருந்தது என்று அவர் சொல்லுகிறார். In Bible it is said the God's face was hidden from Job. யோபு 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கும்போது, Job chapter 13 and verse 24.
நீர் உமது முகத்தை மறைத்து என்னை உமக்கு பகைஞனாக எண்ணுவானேன். நீர் உம்முடைய முகத்தை மறைத்து என்று சொல்லி யோபு வியாகுலப்படுகிறார், துக்கப்படுகிறார், வேதனைப்படுகிறார், கதறுகிறார். Here Job is vexed, is in sorrow and in trouble, and he cries saying, wherefore hidest thou thy face? கர்த்தருடைய முகம் தனக்கு மறைக்கப்பட்டிருந்தபடினால் அவருக்கு சஞ்சலமும் பாரங்களும் உண்டாயிருந்தது. Because the face of God was hidden from him, he had sorrow and burdens. யோபு 6 அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும்போது, Turning to Job, chapter 6 verses 2 and 3. என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். பாருங்க, சஞ்சலம் நிறுக்கப்பட்டு, பாருங்க கர்த்தருடைய முகம் மறைக்கப்பட்டதுனாலே சஞ்சலம் தான். Because the face சஞ்சலம் of நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசில வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும், அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கலும் பாரமாயிருக்கும், ஆகையால் என்னுடைய துக்கம் சொல்லி முடியாது என்று சொல்லுகிறார். Because God's face was hidden, his grief, his calamity and his sorrows cannot be expressed. யோபு 10 அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கும் போது, Turning to Job, chapter 10 and verse 1. என் ஆத்துமா ஜீவனை அரோசிக்கிறது, நான் என் துயரத்துக்கு மனதுக்குள்ளே இடம் கொடுத்து என் மன சஞ்சலத்தினாலே பேசுவேன். பாருங்க, என் மன சஞ்சலத்தினாலே பேசுவேன். I will speak in bitterness of my கர்த்தருடைய soul. முகம் மறைக்கப்படும் போது நமக்கு மிகுந்த சஞ்சலமும் மிகுந்த பாரமும் வேதனையும் வியாகுலமும் உண்டாயிருக்கும். When the face of God is hidden from us, we will have abundance of sorrow, burden and bitterness. யோபு 17 அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் போது, Job, chapter 17 verses 6 and 7. ஜனங்களுக்குள்ளே அவர் என்னை பழமொழியாக வைத்தார், அவர்கள் முகத்துக்கு முன் நான் அருவருப்பானேன், இது நிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தினால் இருளடைந்தது. பாருங்க, என்னுடைய கண்கள் சஞ்சலத்தினாலே இருளடைந்தது என்று சொல்லுகிறார். He says, my eye is dim by reason of sorrow. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இங்கே நீதிமானாக யோபு குறித்து நாம் பார்க்கும்போது அவருக்கும் தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டதாக சொல்லுகிறார். அது நிமித்தம் அவர் சஞ்சலத்தினாலும் இருதய பாரத்தினாலும் வேதனையினாலும் நிரம்பினவராய் காணப்பட்டார். Here about Job, the just man, it is said, because God's face was hidden from him, he was full of sorrow, burden and bitterness of soul. ஆனால் யோபுவுக்கு தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன? But why was the face of God hidden from Job? தாவீதுக்கு தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டதனுடைய காரணம் பாவத்தினால. The reason for God's face hidden from David was sin. ஆனால் யோபுவுக்கு கர்த்தருடைய முகம் மறைக்கப்பட்டதனுடைய காரணம், But the face of God was hidden from Job because, அதை நாம் யோபு 2 அதிகாரம் 3 வசனத்தில் வாசிக்கிறோம். as we see in Job chapter 2 and verse 3. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படியாய் நீ என்னை ஏவி என்னிடத்தில் அனுமதியை பெற்றுக்கொண்டு அவனுடைய குடும்பம், சொல்லப்போனா யோபை நிர்மூலமாக்க பிசாசு அனுமதியை பெற்றுக்கொண்டு சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் அழித்து போட்டான். அவனுடைய பிள்ளைகள் 10 பேரையும் அழித்து போட்டான். அது மாத்திரமல்ல, அதுக்கு பிற்பாடு உச்சந்தெழுந்த உள்ளங்கால் வரை கொடிய பருக்களாலும் வாதித்தான். இப்படி தொடர்ந்து யோபு சஞ்சலத்துக்கும் வேதனைக்குட்படுத்தப்பட்டவராய் அவரை பிசாசு சிறுமைப்படுத்த கர்த்தர் அனுமதித்ததனுடைய நோக்கம் யோபினுடைய பாவங்களினால் இல்லை. ஆண்டவர் சொல்றார், முகாந்தரம் இல்லாமல் நீ அவனை நிர்மூலமாக்கும்படியாக என்னை ஏவுகிறாய். அதாவது அவன் சோதிக்கப்படும்படியாய் ஆண்டவர் அதனால் தான் இடம் கொடுக்கிறார். யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற மனுஷன், அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் சாத்தானை பார்த்து சேலஞ்ச் பண்ணுகிறார். The Lord had challenged Satan, saying, there is my Job, there is none like him in the earth, a perfect and upright man, one that feareth God and escheweth evil. அப்போ சாத்தான் சொல்றான், தோளுக்கு தோலை கொடுத்துருவான், ஆனா தன்னுடைய ஜீவனுக்கு பதிலாக எல்லாத்தையுமே மனுஷன் கொடுத்துருவான். Then Satan said, skin for skin, a man will give all that he had for his life. ஆகினால் தான் சொத்து சுகத்தை எடுத்தாலும் அவன் கவலைப்படல. Therefore he is not worried even if his livestock is ஜீவன் taken. இருக்கே, But there is his life. தன்னுடைய 7 குமாரர் 3 குமாரிகளை மரித்து போனபோது கூட அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றான். காரணம் என்னன்னா அவனுக்கு ஜீவன் இருக்கே. Even when his 7 daughters and 3 sons were killed, he said, blessed be the name of the Lord, because he had life in him. அவனுக்குள்ளே
அவன் தன்னுடைய ஜீவனுக்காக வேண்டி எதை வேணாலும் கொடுத்துருவான். He would give anything that he had for his life. அதனால்தான் அவன் சொத்து சுகங்கள் போன போதும் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நஷ்டப்பட்டு போனாலும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். That is why even if his livestock was wasted and his 7 sons and 3 daughters were all gone, he said, blessed be the name of the Lord. ஆனா நான் உமக்கு சொல்லுகிறேன், But I tell you, அவனுடைய ஜீவனுக்கு தீமை வறுமையானால், if there happen to be hurt for his life, அப்பொழுது உம்முடைய முகத்துக்கு நேரே உம்மை தூஷிக்க மாட்டான் என்று பாரு. then try and see whether he will curse you to your face. அதுக்கு நீர் என்ன செய்யணும்? And what should you do for that? அவனுடைய மாம்சத்தையும் எலும்பையும் தொடணும். You should touch his flesh and his bones. அதாவது சரியான ஒரு வியாதியில அவனை கொண்டு போய் போடணும். That is, he should be put into a great அவனுடைய sickness. மாம்சத்திலும் எலும்புலயும் வேதனை உண்டாயிருக்கணும். There should be pain in his bone and his flesh. அப்படிப்பட்ட ஒரு வியாதி வேதனையில அவன் படுத்த படுக்கை கிடக்கணும். And he should be on his bed in that disease. ஆளு ஒண்ணு இல்லாம உருத்தெரியாம மெலிஞ்சு போயிடணும். He should be totally outridden and marred. பற்களை மூட உதடுகள்ல அந்த தோல் மாத்திரம் தான் இருக்கணும். And there should be only skin to cover his teeth. அந்த அளவுக்கு வியாதி படுக்கையில போட்டு அவனை வருத்தும் போது, To that extent, when he is boiled by his disease, அவனுடைய மாம்சத்தையும் எலும்பையும் தொட்டு இப்படிப்பட்ட ஒரு பாதையினூட அவனை கடந்து போய் இடம் கொடுக்கும் போது, and when you touch his flesh and his bone and he goes through this path, இந்த வியாதி படுக்கை அவனை அப்படியே ஒரு மரணத்துக்கு நேராக கொண்டு போகும்போது, when this disease drags him to death, அப்பொழுது அவனுடைய முகத்துக்கு நேரே அவனை தூஷிப்பான். then he will curse thee to thy face. நீர் அவனை குறித்து மிகவும் புகழ்ந்து என்னோடு கூட பேசுகிறீர். And you are speaking proud about him, எல்லா சொத்துக்களை இழந்தாலும் கூட, though he lost all his தன் 7 property. குமாரரை 3 குமாரத்திகளை இழந்து போனாலும் கூட, He lost his 7 sons and 3 அவன் தன்னுடைய daughters. உத்தமத்திலே உறுதியாக நிற்கிறான் என்று சொல்லுகிறீர். You say he retained his integrity. நான் உமக்கு சொல்லுகிறேன், But I tell you, அவன் தன்னுடைய ஜீவனுக்கு பதிலாக எதையும் விட்டு கொடுத்து விடுவான். he will give anything for his ஆனால் life. நீர் அவனுடைய ஜீவனை தொடுவீரேயானா, Therefore you touch his life, அதுவும் அவனுடைய மாம்சத்தையும் அவனுடைய எலும்பையும் தொட்டு அவனை வியாதிக்குட்படுத்தி அவனை வருத்தி வேதனைப்படுத்தி அவன் மரணத்துக்கு நேராக கடந்து போவானே ஆகி, touch his bone, his flesh, put him into disease and let him be bedridden towards death. அப்பொழுது அவன் தன்னுடைய உத்தமத்தை விட்டு விடுவான். Then will he forsake his அப்பொழுது தன்னுடைய integrity? விசுவாசத்தை விட்டு விடுவான். He will forsake his faith. உம்முடைய முகத்துக்கு நேரே உம்மை தூஷிக்க ஆரம்பித்து விடுவான். He will start to curse thee. இதுதான் பிசாசுடைய சேலஞ்ச். This was the challenge of the devil. இருக்கிறதுல மிகவும் கடினமான சோதனைன்னு சொல்றது வியாதி. And the terrible trial in life is disease. நம்முடைய ஜீவனுக்கு பதிலாக நம்ம என்னத்தையும் கொடுத்துருவோமா? பிசாசு சொல்றா பாருங்க. Yes, the Satan is saying a man will give anything he had for his life. யோபுவுக்கு பெரிய திரண்ட சொத்துக்களுக்கு அவன் உரிமையுள்ளவனாக இருந்தான். Job was a wealthy man, owner of அந்த கிழக்கத்திய multitudes. புத்திரரில் எல்லாரிலும் அவன் பெரியவனாக இருந்தான். And he was great among the sons of the east. அவனுக்கு 500 ஏர்மாடுகள், வயல்ல உழுகிறதுக்கு 500 ஏர்மாடுகள். He had 500 yoke of oxen. அவனுக்கு இருக்கிற பொருட்கள் எல்லாம் சுமந்து கொண்டு அங்கங்க கொண்டு போறதுக்கு 500 கழுதைகள். He had 500 sheep, she-asses to bear the burden. அது மாத்திரமல்ல, அவனுக்கு 7000 ஆடுகள். He had 700 livestock. அது மாத்திரமல்ல, 3000 ஒட்டகங்கள். 7,000 sheep and 3,000 camels. ஒவ்வொன்றையும் மேய்ப்பதற்கு அதுக்கேற்ற திரளான பணிவிடைக்காரர்கள். He had also multitudes of shepherds and even servants for him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அருமையான 7 குமாரர்கள். 7 sons. அருமையான 7 குமாரத்தை எல்லாம் வாலிப வயசுல இருக்காங்க. And 3 beloved daughters also in young stage. அது அந்த 10 பேர் ரொம்ப நல்லவங்க. All the 10 were good. என்று அவளை நோக்கி பார்க்கும்போது எந்த குற்றத்தையும் யோபுவுக்கு கண்டுபிடிக்க முடிகிறது. And when he looks upon them, he cannot find any fault with them. ஆனா யோபு என்ன யோசிக்கிறார்? But what did Job think? ஒருவேளை இவர்கள் தங்களுடைய இருதயத்தில் தேவனை தூஷித்திருக்கலாம். It may be they have sinned and cursed God in their hearts. அப்படி யோசித்து Thinking தன்னுடைய that, குமாரரை எல்லாம் அழைத்து அனுப்பி he called for his sons, அவர்களை பரிசுத்தப்படுத்தி sanctified them, அவர்களுடைய இலக்கத்துக்கு ஏற்றது போல அவன் பலிகளை செலுத்துவான். and according to their number offered burnt offerings. இப்படி நல்ல அருமையான பையங்களும் பிள்ளைகளும் And such a beautiful sons and daughters. இவரெல்லாம் ஒரே நாளில் ஒரு மிக்க இழந்து போனான். But he lost them all in a single day at once. அதனால 500 ஏர்மாடு வயல்ல உழுது கொண்டிருக்கு, 500 கழுதைகள் பக்கத்துல மேய்ந்து கொண்டிருக்கு. Now there were 500 yoke of oxen and 500 she-asses feeding in the meadow. அவனுக்கு வயல் நிலங்கள் அதிகமாக இருந்தது.
And he had so much of wealth and field. 500 ஏர்மாடுகளை வச்சிருக்கிறான்னா அவனுக்கு எத்தனை ஏக்கர் லேண்ட்ஸ் இருந்திருக்கும். If he had 500 yoke of oxen, how much acres of land he would have had. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அவ்வளவு லேண்ட உழுது விதைச்சி அறுவடை செஞ்சு எவ்வளவு சம்பாத்தியம் அவனுக்கு. Plowing that, sowing that, reaping that, so much of increase he had. பக்கத்திலே கழுதைகள் மேய்ந்து கொண்டிருக்கு. And there were she-asses feeding பொருட்களை ஒரு beside. இடத்திலிருந்து மற்ற இடத்துக்கு கொண்டு போறதுக்கு அந்த கழுதைகள் அவசியம். As is necessary to bear the burden from one spot to another. திடீரென்று சபையர் வந்துட்டாங்க. But suddenly the Sabians came. அவங்க வந்து அவைகள் எல்லாவற்றையும் அந்த 500 ஏர்மாடுகள் 500 கழுதைகளை ஓட்டிக்கொண்டு போயிட்டாங்க. And they took away the oxen and the asses. இவைகளுக்கு உண்டாயிருந்த அந்த திரளான பணிவிடைக்காரர்கள் எல்லாரையும் வெட்டி கொன்னு போட்டுட்டாங்க. And they slew the servants with the edge of the அதுல sword. ஒருத்தர் மாத்திரம் தப்பிச்சான். But one escaped. அவன் ஓடி வந்து யோபுட்ட அந்த காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறான். He came to Job running and said these matters. இப்படி அவன் வந்து காரியங்களை சொல்லி முடிக்கும் போது While he was yet speaking, அடுத்தவன் ஓடி வர்றான். there came another. அவன் எங்கிருந்து ஓடி வர்றான்? From where did he come? ஆடுகள் 7000 ஆடுகள் அவைகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய மேய்ப்பர்கள் திரளாக இருக்கிறார்கள். There were multitudes of shepherds feeding 7,000 sheep. அப்பொழுது அக்கினி வானத்திலிருந்து கீழே விழுந்தது. Then fire fell from heaven. அந்த ஆடுகள் எல்லாவற்றையும் அந்த அக்கினி எரித்து போட்டு And it burned up all his sheep. அது மாத்திரம் வேலைக்காரர்களை அந்த அக்கினி கொன்று போட்டு And consumed his servants. அதுல இவன் ஒருவன் மாத்திரம் தப்பி வந்து முதலாவது வந்தவன் காரியங்களை சொல்லி முடித்துக் கொண்டிருக்கும் போது இவன் வந்து நிற்கிறான். While yet the first one was telling his matter, this one who escaped came and told it. இவன் காரியத்தை சொல்ற அந்த ஆடுகளுக்கு சம்பவிச்சத சொல்றான். While this man was yet speaking, இத சொல்லிக் கொண்டிருந்த போது he was yet speaking. இன்னொரு வேலைக்காரன் ஓடி வர்றான். There came another servant. ஓடி வந்து நிற்கிறான். He came and stood. அவன் என்ன சொல்றான்? What did he say? 3000 ஒட்டகங்கள். There were 3,000 திடீரென்று camels. கழுதையர் 3 பவுஞ்சிகளாக பிரிந்து வந்தார்கள். They were made out in 3 bands. எல்லாவற்றையும் சாய்த்து கொண்டு போய் விட்டார்கள். But now the Chaldeans take them all. அதற்குரிய அந்த மேய்ப்பர்கள் அந்த வேலையாட்கள் எல்லாரும் பட்டயத்தினால வெட்டி போட்டு விட்டார்கள். And they have slain the servants and other people with the edge நான் of the ஒருவன் sword. மாத்திரம் தப்பி இதை அறிவிக்கும்படியாக வந்தேன். I alone am escaped to இதை tell அவன் thee. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இன்னொருத்தன் வந்து பக்கத்துல வந்து நிக்கிறான். And while he was yet speaking, another man came there. உனி யோபு திரும்பி அவனை நோக்கி பார்த்தபோது And Job, when he looked at him, அவன் என்ன சொல்லுகிறான்? what did he say? உம்முடைய மூத்த மகன் வீட்டுல எல்லாம் உம்முடைய குமாரரும் குமாரத்திலும் விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. All your sons and daughters were feasting in your elder son's house. பலத்த காற்று மோதி வீடு இடிந்து விழுந்து யாவரும் உடைய 7 குமாரர் 3 குமாரத்தை நசுங்கி செத்து போயிட்டாங்க. Suddenly there came a great wind and it fell upon the 4 corners of the house and all of them are மற்றபடி அந்த dead. வீட்டிலே வேலை செய்து கொண்டிருந்த பணிவிடை செய்து கொண்ட வேலைக்காரர்களும் நசுங்கி செத்து And போயிட்டாங்க. even the servants in the house, they were dead. நான் ஒருத்த மாத்திரம் தப்பி I alone am இந்த escaped செய்தியை நான் அறிவிக்கும்படியாக வந்தேன். to tell thee I am come here. பாருங்க, அடுத்தடுத்து ஒருத்தன் சொல்லி முடிக்கும் போது அடுத்தவன் சொல்லி முடிக்கும் அடுத்த 4 பேர் நான் நினைக்கிறேன் within 10 minutesக்குள்ள எல்லாம் போச்சு. பிள்ளைகளும் தனி சொத்து மட்டும் இல்ல, பிள்ளைகள் எல்லாரும் செத்து போயிட்டாங்க. செய்திய within 10 minutesக்குள்ள யோபு கேட்கக்கூடியதாக இருந்தது. Step by step, Job was able to hear all this information of the losses in 10 minutes. அதனால அதுல சொல்லப்பட்டிருக்கு, ஒருத்தன் வந்து சொல்லிக் கொண்டிருக்கையில் அடுத்தவன் வர்றான் அப்படின்னு சொல்லிருக்கோம். வாசிங்க. That is why it is said clearly while he was yet speaking. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து இவன் இப்படி காரியத்தை அறிவித்துக் கொண்டு வேறொருவன். இதே மாதிரி 4 வசனத்திலே இருக்கும். In all the 4 verses it is written. பேசிக் கொண்டிருக்கும் போது அடுத்த வந்துருவான். While he was yet speaking, அவன் வந்து another அந்த came. காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது அடுத்த வந்து And while he was yet speaking came another. ஒரு எப்படி கடலின் அலைகள் தொடர்ந்து வந்து கரையில மோதி கொண்டிருக்குமோ அதே போல அழிவுகளை குறித்ததான செய்திகளை யோபு அடுத்தடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். As to how the waves of the sea beat up alternatively, Job was able to hear the information of loss. ஆனா இவைகளெல்லாம் இழந்தாலும் கூட But though he lost கர்த்தர் everything, கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை வாயினால குறை சொல்லவில்லை, பாவம் செய்யல. he did not sin with his mouth, he did not blame God, but said, "Blessed be the Lord, for the Lord hath given and had taken away." அதனால கர்த்தர் சாத்தானை பார்த்து சொல்றார், Therefore he says, யோபு தன்னுடைய உத்தமத்தில் இன்னும் உறுதியாக நிற்கிறான். Job yet holdeth fast his integrity. உடனே சாத்தானுடைய பதில் என்னவாக இருக்கு? Then what was the reply of Satan? தன்னுடைய ஜீவனுக்கு பதிலாக மனுஷன் எல்லாத்தையும் கொடுத்துருவான். Man will give all that he hath for his life. ஆனா நீ அவனுடைய ஜீவனத்தோடும்
Therefore touch is love. அது அந்த ஜீவனை தொடுறதுக்கு முன்னால அவனுடைய மாம்சத்தையும் எலும்பையும் தொடும். And even before that touches bone and his flesh. மாம்சத்துக்கு எலும்புக்கு வேதனை கொடுக்கக்கூடிய வியாதி வரட்டும். Let him fall into the disease which aches his படுக்க bone. படுக்க கிடக்கட்டும். Let him be bedridden. உரு தெரியாம போகட்டும். Let him be marred. யோபு சொல்லுகிறான் இந்த வியாதி சமயத்துல என்னுடைய பற்களை மூட எது மாத்திரம் தப்பிச்சது? உதடுல வாசிங்க. Job in his sickness says like this. யோபு 19:20. 19:20. என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டிக்கொண்டிருக்கிறது. எலும்புகள் என்ன செய்யுது? தோளோட மாம்சத்தோடு எல்லாம் ஒட்டிக்கொண்டு எல்லாத்திலையும் இந்த வியாதியின் உக்கிரம் தோல் எலும்பு சதை எல்லாத்தையும் பாதிச்சிருச்சு. என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. இந்த பற்களை மூடுறதுக்கு அங்க என்ன இருக்கு? தோளாத்தான் இருக்கு. அது மாத்திரம் தப்பிச்சிருக்கு பற்களை மூடுறதுக்கு. My bone cleaveth to my skin and to my flesh, and I am escaped with the skin of my teeth. அப்படி அவனுடைய எலும்பையும் அவனுடைய மாம்சத்தையும் தொட்டு வியாதில யோபுவை பிசாசு உருக்கிட்டான். In such a way, the Satan tried with all his best, touching Job's flesh and bone. இதோ மரணத்துக்கு அடுத்து நெருங்கி போய் And கொண்டிருக்கிறான். he was getting nigh to death. இது ஒரு சோதனை. It was a trial. அதான் ஆண்டு சொல்லி எந்த விதமான முகாந்திரமும் இல்லாதபடி நீ அவனை நிர்மூலமாக்கும்படியாய் நீ ஏவுகிறாய். That's why the Lord said, thou movest me against him to destroy him without cause. அவன் எந்த விதமான பாவம் செய்கிறவன் He அல்ல. did not do any அவன் sin. உத்தமன், சன்மார்க்கன். He was just and எனக்கு upright, பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற மனுஷன். who feareth me and escheweth அவனை evil. போல பூமியில் ஒருவனும் இல்ல. There is none like him in the earth. ஆனால் அவனை கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு பாதையினூடாய் கடந்து போக அனுமதித்ததனுடைய காரணம் என்ன? But why did the Lord permit such a man through this trial? யோபுடைய உத்தமம் சோதிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. Job's integrity had to be ஏனென்றால் tested பிசாசு அதை குறித்து சேலஞ்ச் பண்ணனான். because Satan challenged of him. ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவனுக்கு பலக எல்லாத்தையும் கொடுத்துருவான். A man will give all that he hath for his தன்னுடைய life. சொத்து சுகத்தை எல்லாம் கொடுத்துருவான். He will give his properties. தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கூட மரிக்க கொடுத்துருவான். He will give even his sons and ஆனால் daughters. நீ அவனுடைய சரீரத்தை தொடும். But you touch his body, அவனுடைய மாம்சத்தையும் எலும்பையும் தொடும். touch his flesh and his bone. அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வியாதி வரட்டும். Let him fall into a terrible disease. ஆயிரத்தாம் உச்சந்தந்த உள்ளங்கால் வரை பிசாசு கொடிய பருக்களால் யோபுவை வாதித்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. And therefore it is written, Satan tested Job with sore boils from the sole of his feet to his crown. பாருங்க, உள்ளங்கால், அதனால நடக்க முடியாது. Sole of his feet, he cannot walk. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை எங்க பார்த்தாலும் ஆனா படுக்க முடியாது, உட்கார முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. Crown of the head to the sole of his feet, he cannot sit, he cannot do anything. அதனால இந்த வியாதி நேரத்துல அவன் மெத்தையில ஒண்ணு போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கல. Therefore at the time of his sickness he did not go and sit in the terrace. அவன் தலையை சிரைச்சிக்கிட்டு He shaved himself. சாம்பல் மேல போய் உட்கார்றான். He sat among the ஒரு ashes. ஓட்டை எடுத்துக்கிட்டு சுரண்டிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். Took a potsherd to scrape himself. அவனுடைய மூன்று நண்பர்கள் அவனை பார்க்க வர்றாங்க. His three friends came to see பார்த்தா him. யோபுவ உருவ பார்த்த உரு தெரியல. And when he looked at the Job, they did not understand him. அவனுடைய மாம்சம் எலும்பு எல்லாம் தொடப்பட்டு இருந்தது. His flesh, his bones were வியாதியுடைய touched. வல்லமை அந்த அளவுக்கு தாக்கி இருந்தது. Power of sickness was so hard. இதோ மரணத்தை நோக்கி அடுத்து போய் He was கொண்டிருக்கிறான். getting nigh to death. ஆனால் யோபு இந்த சோதனையின் நேரத்தில், இந்த சோதனையின் வேளையில் தன்னுடைய உத்தமத்தில் உறுதியாக இருந்தான். But Job held fast his integrity at the time of his trial. என் ஜீவனை நான் அருமையாக எண்ண மாட்டேன். I count not my life dear. அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, நான் அவர் மேல் தான் நம்பிக்கையாக இருப்பேன். Though he slay me, yet will I trust in him. இந்த விசுவாசத்தில் நம்பிக்கையில் உறுதியாக இருப்பேன். I will cling fast to my hope. எல்லாம் இந்த சோதனை முடிந்த பிற்பாடு நான் பொன்னாக விளங்குவேன். And after the trial I shall come forth as gold. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. யோபுக்கு தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டு சஞ்சலம் இவைகள் வந்தது, துயரங்கள் வந்தது, வேதனைகள் வந்தது, எல்லாம் காரணம் அவனுக்கு உண்டாயிருந்த சோதனையின் நிமித்தமாக. The reason for God's face to be hidden from Job was because of his trial. இப்ப என்ன செய்யலாம்? What to do for that? நமக்கு வந்திருக்கிற ஆண்டுடைய முகம் மறைக்கப்பட்டு சஞ்சலம், கலக்கம், வியாகுலம், துயரம் எல்லாம் இருக்குன்னு சொன்னா, ஒன்னு அது பாவத்தினால வந்திருக்கலாம், தாவீது வந்தது போல, இல்லாட்டா யோபுக்கு வந்தது போல நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், அன்பு சோதிக்கப்படும்படியாக வந்திருக்கலாம். Because God's face is hidden from us, we may be put into sorrow and trouble. But what is the reason for that? One may be because of the sin like David, the other may be trial like Job. ஆனால் கர்த்தர் தாவீது கொடுக்கிற ஆலோசனை என்ன? But what is the counsel of God to David? என் முகம் உனக்கு தெரியல,
You are not seeing my face. இந்த முகம் உனக்கு மறைக்கப்பட்டிருக்கு. My face is hidden from you. இந்த சமூகத்தை உன்னால உணர முடிகிறது You இல்ல. are unable to realize my ஆனால் presence. மிகவும் சஞ்சலத்திலும் வியாகுலத்திலும் வேதனையிலும் இருக்கிறாய். Therefore you are in sorrow and trouble. ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன். But I tell unto என் you, முகத்தை தேடு. seek my face. என் முகத்தை தேடு. Seek my அதை face. கண்டுபிடிக்கும் வரை நீ தேடு. Until you find it, seek it. இந்த முகத்தை தேடு. இதுவே கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஆலோசனையாகிறது. Seek my face is the counsel of God to David. சகோதரனே சகோதரி, Brother, sister, இதோ நீ வியாகுலத்தோடு கூட இருக்கிறாய். you are seated with இதோ sorrow. கர்த்தர் உன்னை விட்டு அகன்று போய் விட்டது போல இருக்கிறது. It is as though the Lord is gone away உன்னுடைய from you. ஜெபங்களுக்கு பதில் கிடையாமல் இருக்கிறது. There is no answer for your prayers. தேவன் உனக்கு ராத்தங்க வருகிற ஒரு வழிப்போக்கனை போல காணப்பட்டு கொண்டிருக்கிறார். And God is found to you as a wayfaring நீ man. கலங்கி போய் இருக்கிறாய். You are troubled. வேதனையோடு வியாகுலத்தோடு கூட நீ கடந்து வந்திருக்கிறாய். You are in pain and vexation. ஆனா கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆலோசனை, But the counsel God gives நீ to அவருடைய you, முகத்தை தேடு. seek His ஒருவேளை face. பாவத்தினால் அவருடைய முகம் உனக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. Maybe because you've sinned, His face is hidden. இல்லாவிட்டால் நீ சோதிக்கப்படும்படியாக யோபுக்கு உண்டாயிருந்த போல தேவனுடைய முகம் உனக்கு மறைக்கப்பட்டிருக்கு. Or that you may be tested like Job, God's face is hid from you. ஆனாலும் மறைக்கப்பட்ட அந்த தேவனுடைய முகத்தை நீ தேடு. But seek the face of that God who is hidden from you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy நாம் name. தேவனுடைய முகத்தை தேட ஆரம்பிக்கும்போது When we start to seek God's face, நமக்கு ரெண்டு முக்கிய அனுபவங்கள் உண்டாகிறது. we get two important நீங்கள் experiences. 90ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. This we happen to read in Psalm 90 and verse 8. எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். ஆண்டவருடைய முகத்தின் வெளிச்சத்துல என்னத்தை பார்க்கலாம்? நம்முடைய அந்தரங்க பாவங்களை பார்க்கலாம். We can see our secret sins in the light of God's இதோட face. குறை குற்றங்களை உன்னால உணர முடிகிறது. You will be convicted of your faults. உன்னை பொறுத்தவரை நீ ஒரு நீதிமானை போல காணப்பட்டு கொண்டிருக்கிறாய். You may appear to be righteous before ஆனா yourself. ஒருவேளை பாவத்தின் நிமித்தம் கர்த்தருடைய முகம் உனக்கு மறைக்கப்பட்டதாக இருந்தால், But if God's face is hidden from you because of your sins, ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய முகத்தை நீ தேடுவியானால், if you would see God's face saying, Lord, அப்பொழுது கர்த்தர் தன்னுடைய முகத்தின் வெளிச்சத்தில் உன்னுடைய அந்தரங்க பாவங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். then the Lord will set your secret sins in the light of His face. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப நம்முடைய பாவங்கள் உணர்த்துவிக்கப்படும்போது, When our sins are convicted, அதற்காக நாம் மெய் மனஸ்தாபத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது, and when we humble ourselves in the presence of God with genuine அவருடைய பரிசுத்த repentance, இரத்தத்தால் கழுவி நாம் சுத்திகரிக்கப்படும் போது, when we are washed and sanctified by His holy blood, தேவனுடைய முகம் நம்மில் பிரகாசிக்க the face of God will shine upon us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆண்டவருடைய முகத்தை தேட நம்மை ஒப்புக்கொடுக்கும் போது, When we surrender to see God's அல்லாவிட்டால் face, ஆண்டவருடைய சமூகத்தை தேட இழந்து போயிருந்த அந்த சமூகத்தை தேட முகத்தை தேட உன்னை ஒப்புக்கொடுக்கும் போது, when you surrender yourself to see God's presence and face which is கர்த்தர் என்ன hidden, செய்வார்? then what will the Lord தன்னுடைய do? முகத்தின் வெளிச்சத்தில் உன்னுடைய அந்தரங்க பாவங்களை கொண்டு வருவார். He will set your secret sins in the light of His face. அநேகருடைய ஆவிக்குரிய ஜீவியம் தடுமாறி கொண்டிருக்கிறதுடைய காரணம் அவருடைய ஜீவியத்தில் கொண்டிருக்கிற அந்தரங்க பாவம். The reason for the stumbling of many spiritual life is because of their secret sins. ஆகினால் நீ தேவ சமூகத்தை இழந்து போயிருக்கிறாய். Therefore you have lost the presence of கர்த்தருடைய முகம் God. மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. Face of God is hidden from கர்த்தர் you. ஒரு அந்நியனை போல காணப்பட்டு கொண்டிருக்கிறார். God is a stranger for you. ராத்தங்க வருகிற ஒரு வழிப்போக்கனை போல கர்த்தர் உனக்கு இருக்கிறார். God is as a traveler in the night. அவர் ரட்சிக்க மாட்டாத ஒரு பராக்கிரமசாலியை போல உனக்கு தென்படுகிறார். He is as a valiant man who cannot save. கர்த்தருடைய முகம் இப்படியாக மறைந்திருப்பதற்கு காரணம் நம்முடைய ஜீவியத்தில் உண்டாயிருக்கிற ரகசிய பாவங்கள். The reason for God's face being hidden from us like this is our secret sins. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அவர் அந்த ரகசிய பாவங்கள்னு மன்னிக்கப்படாது புதைத்து மூடி வைக்கப்பட்டிருக்கிற அந்த பாவங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தரும்போது, And when the Lord reveals unto us that secret sins which hide His face from us, அவைகளுக்காக மெய் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே எனக்கு மன்னியும் என்று சொல்லி கர்த்தருடைய பாதங்களை பற்றி பிடிக்கும்போது அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் பாவங்களை கழுவி நாம் சுத்திகரிக்கிறோம். with a genuine repentance, when we hold on to God's feet saying, Lord, forgive my sins, He will wash us by His holy blood. இரண்டாவதாக நாம் கர்த்தருடைய முகத்தை அவருடைய சமூகத்தை தேடும்போது, Secondly, when we seek God's face and His presence, ஆண்டவர் என்ன செய்கிறார்? what does the Lord do? 119ஆம் சங்கீதம் 135ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Psalm 119 and verse 135. உமது அடியின் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உமது அடியின் மேல் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி
உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். Make thy face to shine upon thy servant and teach me thy statutes. பாருங்க, தேவனுடைய பிரமாணங்கள் சரியாக போதிக்கப்பட்டு அது நாம் கைக்கொள்ளும் போதுதான் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக நாம் மாற முடியும். When we are taught of God's laws and observe it, we can become pleasing to the Lord. ஆண்டவர் இயேசுவை குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம்? About Jesus, what do we ஆண்டவர் read? இயேசு தன்னை குறித்து என்ன சொல்லுகிறார்? What did Jesus tell about himself? நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லுகிறார். He says, because I always do the things which please my Father has not left me கர்த்தருடைய alone. முகம் அல்லாவிட்டால் சமூகம் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்க வேண்டுமேயானால் If the face of God, the presence of God should be always with us, நாம் அவருக்கு பிரியமானவர்களாய் காணப்படணுமே. we should be found pleasing to him. அவ பிரியமானவர்களாய் காணப்பட தேவனுடைய வசனத்தின்படி ஜீவிக்க ஒப்பு கொடுக்கும் போதுதான் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் இருக்க முடியும். To be found pleasing to him, we should yield ourselves to live according to the truth. ஆகையால் கர்த்தருடைய முகத்தை நாம் தேடும்போது Therefore, when we seek God's face, கர்த்தர் என்ன செய்கிறார்? தம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே பிரமாணங்களை நமக்கு போதிக்கிறார். in the light of his face, God teaches us his laws. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அவர் எப்படி எதன் மூலமாக போதிக்கிறார்? Through what does he teach us? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 1 John chapter 2 and verse 27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. That anointing teacheth you of all தேவனுடைய things. வழிகளை குறித்து அந்த அபிஷேகம் போதிக்கிறது மாத்திரமல்ல, Not only the anointing teaches us of God's ways, அந்த வழிகளில் நடக்கவும் அந்த அபிஷேகம் நம்மை பலப்படுத்துகிறது. the anointing strengthens us to walk in that way. அதனால தான் யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது Therefore, when we turn to read John the Gospel chapter 14 and 13, 16 and 13 16 and verse 13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். Spirit of truth, he will guide in you into all 1 truth. யோவான் 2ஆம் அதிகாரம் 27ல வாசிக்கிறோம், ஆவியானவர் உனக்கு எல்லாவற்றை குறித்தும் போதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 John 2:27 says, the anointing shall teach you of all things. ஆனால் யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது போதிக்கிற அந்த ஆவியானவரே உன்னை அந்த சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. John 16:13 says, that spirit of truth which teaches you will guide you into all truths. அப்பொழுது நீ கர்த்தருக்கு மிக பிரியமான மகனாக மகளாக மாறுகிறாய். Then you will become a son and daughter greatly pleasing to God. அப்பொழுது கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். Then the Lord will be with you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகையால் தான் கர்த்தருடைய முகத்தை அல்லாட்டோடைய பிரசன்னத்தை நாம் இழந்தவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கும் போது அது பாவத்தினாலோ அல்லாவிட்டால் நமக்கு உண்டாயிருக்கிற நாம் அந்த சோதிக்கப்படுகிற நாட்கள், நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், அன்பு, இவைகள் சோதிக்கப்படுகிற நாட்களாக இருக்கிறது நிமித்தம் கர்த்தருடைய முகம் மறைக்கப்பட்டதாக இருக்கிறதா என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். That is why we have to find and examine whether the face of God is hidden from us. Is it because of our sin or because of the trial in our life for our faith and love? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ரெண்டுல எதனால கர்த்தருடைய முகம் மறைக்கப்பட்டிருந்தாலும் சரி, அவருடைய பிரசன்னத்தை நாம் இழந்து போயிருந்தாலும் சரி, Out of these two, whatever be the thing which have hid his face from us, இழந்து போன அவருடைய சமூகத்தை, அவருடைய முகத்தை நாம் தேடிக்கொண்டே இருக்கணும். we should keep on seeking his face and his presence which we have lost. ஜெபத்தின் மூலமாய் தேடிக்கொண்டே இருக்கணும். Through prayer we have to seek him. ஒருவேளை ஜெபத்துல தேவ சமூகத்தை நாம் உணர முடியாமல் இருக்கலாம். Maybe we are not able to feel the presence of God in ஏனென்றால் prayer அவருடைய முகத்தை உனக்கு மறைக்கப்பட்டிருக்கு. because his face is hidden for you. ஆனால் நீ என்ன செய்யணும்? தேடிக்கொண்டே இருக்கணும். But still you ought to seek. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தை எனக்கு உணர முடியல. Lord, I am able to realize your எனக்கு presence. தூரமாய் அந்நியராய் இருக்கிறது போல உணர்கிறேன். I feel I am a stranger far from ஆனால் you. உம்முடைய முகத்தை, உம்முடைய சமூகத்தை நான் தேடுகிறேன் ஆண்டவரே. But oh Lord, I seek your face, your ஜெபத்தின் presence. மூலமாக உம்முடைய சமூகத்தை, உம்முடைய முகத்தை தேடுகிறேன் ஆண்டவரே. Lord, I seek your face and presence through prayer. அப்படி தேட நாம் ஆரம்பிக்கும் போது, When we begin to seek like that, ஜெபத்துல இப்படியாக நாம் அவரை தேட ஆரம்பிக்கும் போது, when we start to seek the Lord through prayer, கர்த்தர் தம்முடைய முகத்தின்
முகத்தின் வெளிச்சத்தை நம்மில் பிரகாசிக்க பண்ணி மறைந்திருக்கிற அந்தரங்க பாவங்கள் மன்னிக்கப்படாத பாவங்களை அவர் உணர்த்தி தருகிறார். Then the Lord will cause the light of his countenance should shine upon us and reveal us our secret sins. அந்த குறை குற்றங்களை உணர்ந்து மெய் மனசாப்பட்டு நம்மை தாழ்த்தும் போது இரத்தத்தால் கழுவப்பட்டுக் கொள்ளும் போது When we humble ourselves with genuine repentance and are washed by his blood. அடுத்து அவருடைய முகத்தை தேடுகிற சமூகத்தை தேடு நமக்கு என்ன செய்கிறார்? Again, when we seek his face, what does he do to us? ஒரு அபிஷேகத்தின் மூலமாக Through anointing. அவர் என்ன செய்ய நமக்கு தமக்கு சித்தமானவைகளை போதிக்கிறார். He teaches us what is his will. அதனால ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கும் போது That is why when we turn to Romans 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. எனக்கு இப்பொழுது ஒரு ஆவியின் பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now I am given the law of the Spirit. அபிஷேகம் பண்ணப்பட்ட எனக்கு ஆவியானவர் போதிக்கிறார். I who am anointed, the Spirit of God teaches அவர் me. எனக்கு போதிக்கிறவைகளை பிரமாணங்களாக நான் இருதயத்தில் எழுதி வைக்கிறேன். What he teaches me, I write in my heart as the law. அந்த ஆவியின் பிரமாணத்துக்குள்ளாக நான் காணப்படும்போது And when I am found in the law of the Spirit, பாவம் மரணம் என்கிற பிரமாணங்களுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை. the law of sin and death has no power over me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகையால் நாம் கர்த்தருடைய சமூகத்தை அவருடைய முகத்தையே தேடுவோமாக. Therefore, let us seek the face of God, the presence of God. ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடுவோமா. For 1 minute, let's close our eyes. கர்த்தருடைய சமூகத்தை நீ இழந்து போயிருக்கிறாயோ? You have lost the presence of God. கர்த்தருடைய முகம் உனக்கு மறைக்கப்பட்டது போல உனக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. Face of God appears to be hidden from you. சகோதரனே கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். Brother, the Lord is speaking to you. சகோதரியே கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். Sister, the Lord is speaking to you. எப்படி நான் திரும்ப பழைய அனுபவத்துக்கு வர முடியும் என்று சொல்லி நீ ஆண்டவரை நோக்கி நீ கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தாய். And you are asking the Lord, how can I come back to my old state? அன்றைக்கு ஆண்டவர் தாவீதோடு கூட பேசினவர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். That God who spoke to David on that day is speaking to you today. என் முகத்தை தேடு. Seek my face. என் சமூகத்தை தேடு. Seek my நீ presence. அவைகளை இழந்து போயிருக்கிறாய். And you have lost it all. ஒருவேளை உன்னுடைய பாவத்தினால் இருக்கலாம். It may be because of our ஒருவேளை இது sins. உன்னுடைய சோதனை நாட்களாக இருக்கலாம். It may be your days of trial. ஆகையால் இது இழந்து போனது போல இருக்கிறது. But it is lost for இந்த you. முகத்தை இழந்து போயிருக்கிறாய். You have lost my இந்த face. சமூகத்தை இழந்து You போயிருக்கிறாய். have lost my அதனால் நீ presence. கலங்கி போயிருக்கிறாய். Therefore you are troubled. அதனால் வியாகுலத்தால் நிரம்பி போயிருக்கிறாய். Therefore you are full of sorrow. அதனால் துக்கத்தினாலும் துயரத்தினால் நீ பாரப்பட்டு இருக்கிறாய். Therefore you are full of burdens and ஆனால் all. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். But the Lord says to எதை you, நீ இழந்து போயிருக்கிறாய் you have lost அதை me. நீ தேடு. That you seek. என்னுடைய முகத்தை தேடு. You seek my என்னுடைய face. சமூகத்தை தேடு. Seek my presence. ஜெபத்தின் மூலமாக நீ தேடு. Seek it through என்னுடைய prayer. சமூகத்தில் தரித்திருந்து தேடு. Tarry in my presence and seek ஆண்டவரே it. உம்முடைய முகத்தை எனக்கு காண்பியும் ஆண்டவரே. Lord, show me your உம்முடைய face. சமூகத்தை திரும்பவும் எனக்கு தாரும் ஆண்டவரே. Grant me your presence once ஒரு again, விசை Lord. கூட என்னை திரும்பவும் உயிர்ப்பியும் ஆண்டவரே. Lord, quicken thou me again. என்று நீ அவரை தேடும்போது When you seek like அவர் that, உனக்கு தென்படுவார். he will be found of நீ you. அவரை தேடும்போது When you seek அவர் him, உனக்கு தென்படுவார். he will be found of தாவீது you. ராஜா சாலமோனிடத்தில் சொன்ன கடைசி வார்த்தைகள் இவைகளாக இருக்கிறது. These were the last words of King David to தன்னுடைய Solomon. மரண படுக்கையில் தன்னுடைய குமாரனை பார்த்து சொல்லுகிறார். At his deathbed, he called for his son நீ and said, தேவனை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். if you seek God, he will be found of you. நீ அவரை விட்டு விட்டார். But if you reject him, அவர் முற்றிலுமாய் உன்னை விட்டு விடுவார். he will reject you totally. ஆகையால் தேடு. Therefore seek ஒருவேளை him. முகமுறைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. His face is hidden from அவரை you. தேடு. You seek him இதோ again. ஆண்டவர் கல்வாரியிலே 3 ஆணிகளிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். Our Lord is hanging upon the cross upon 3 இதோ nails. பிதாவுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. Father's face was hidden from him. சுற்றி இருக்கிறவங்க அவரை பார்த்து பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். People around mocked at him. தன்னுடைய பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது அவருக்கு தாங்க முடியாத ஒரு காரியம். And he was unable to bear his father's முழு face hidden. மனுக்குலத்தினுடைய பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியினால், Because he took the sins of the whole உனக்காக mankind. எனக்காக அவர் பாவமாக்கப்பட்டபடியினால், Because he was made a sin for you and இதோ me. பிதாவுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டிருந்தது. Father's face was hidden from him. தேவ சமூகம் நஷ்டப்பட்டு போனது போல இருந்தது. And it was as though he lost the presence of இதுவரை God. பிதாவுடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஜீவித்துக் கொண்டிருந்தவர். But he once lived with his father always. முந்தின நித்தியத்திலே பிதாவுடைய மடியில் செல்ல பிள்ளையாக இருந்தவர். He who was brought up by his father in the former ஆனால் eternity. இப்பொழுதோ
உனக்காக எனக்காக பாவ நிவாரண பலியாகும்படியாய் Now that he might be made an atonement of இந்த sin. கல்வாரியிலே 3 ஆணிகளிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். He is hanging in the cross on 3 சரீர nails. கஷ்டம் அவருக்கு பெரிய காரியம் அல்ல. His bodily pain was not a matter. எல்லாரும் நிந்தித்துக் கொண்டிருக்கிறது அவருக்கு பெரிய The காரியம். mockery of others was not a matter. அவைகள் எல்லாம் வேதனைகள் தான். These are all pains ஆனால் indeed. ஆண்டவருக்கு இருந்த மிக முக்கியமான வேதனை, தாங்க முடியாத வேதனை. But the greatest pain of our Jesus was தான் பாவமாக்கப்பட்டபடியினால் பாவத்தை காண மாட்டாத சுத்த கண்ணனாகிய பிதாவுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டதான் தாங்க முடியாத வேதனை. because his face, he was made a sin. His father's face, which could not bear the sins of others, was hidden from அதனால் him. தான் கல்வாரியிலே கதறுகிறார். Therefore he cried on the cross, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? my God, why hast thou forsaken me? லாமா லாமா சபக்தானி, ஏன் என்னை கைவிட்டீர்? Eli, Eli, lama sabachthani, my God, why hast thou forsaken me? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கர்த்தருடைய முகம் மறைக்கப்படுகிறது தாங்க முடியாத ஒரு காரியம். Face of God being hidden is an கர்த்தருடைய unbearable சமூகம் thing. நம்மோடு கூட இல்லாமல் இருக்கிறது தாங்க முடியாத ஒரு If the காரியம். presence of God is not with us, it is unbearable. ஆனால் அது நமக்கு திரும்ப வேண்டுமேயானால், Therefore, if we need it again, பாவத்தின் நிமித்தம் இழந்து போயிருந்தாலும் சரி, if we have lost it because of our நமக்கு sin, உண்டாயிருக்கிற சோதனை நாட்கள் நிமித்தம் அது நஷ்டப்பட்டு போயிருந்தாலும் சரி, even if you have lost it because of your trial, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை முகத்தை நீ தேடு, the Lord says, seek my face. ஜெபத்தில் நீ என்னை தேடு, Seek it through prayer. அப்பொழுது நான் உனக்கு தென்படுவேன். Then I will be found நான் of உனக்கு you. தென்படும் போது When I am found of you, முதலாவுடைய ரகசிய பாவங்கள் என்ன இருந்தாலும் அதை நான் வெளிச்சத்திலே உனக்கு கொண்டு வருவேன். I will bring to light your secret sins. மன்னிக்கப்படாதிருக்கிற அந்த பாவங்களை நான் உனக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவேன். I will bring before you your unforgiven sins. அப்பொழுது நீ உன்னை தாழ்த்தி நீ உன்னை சுத்திகரித்துக் கொள்ள நான் உதவி செய்வேன். Then I will help you to humble and அதோடு நின்று sanctify. விடாதே, தொடர்ந்து என்னை தேடு. Don't stop with that. Continue to seek me. தொடர்ந்து ஜெபத்திலே என்னை தேடு. Continue to seek me in prayer. அப்பொழுது நான் உன்னை அபிஷேகத்தின் மூலமாக Then through anointing, உனக்கு நான் போதிக்க ஆரம்பிப்பேன். I will begin to teach என்னுடைய you. வழிகளை நான் உனக்கு போதிக்க ஆரம்பிப்பேன். I will teach you my ways. அப்பொழுது பாவம் மரணம் என்கிற பிரமாணங்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. Then the law of sin and death cannot overtake you. நான் ஆவியின் பிரமாணத்தை உன்னுடைய இருதயத்தில் நான் எழுதுவேன். I will write in your heart the law of the நான் Spirit. உனக்கு போதிக்கிறது மாத்திரமல்ல, Not only that I am teaching அந்த you. போதனைகளின்படி நடக்கும்படியா என்னுடைய அபிஷேகத்தினாலே நான் உன்னை பலப்படுத்துவேன். By my anointing I will strengthen you to walk after the teaching. ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள உன்னை வழி நடத்துவார். Spirit of God will lead you into all அப்பொழுது truth. நம்முடைய ஜீவியம் மிகவும் மகிழ்ச்சியும் மிகவும் அது களிகூர்தலான ஒரு ஜீவியமாக மாறிவிடும். Then our life will be a delight, greatly rejoicing. கர்த்தருடைய பிரசன்னம் பிரத்யட்சமாய் நம்மோடு கூட இருக்கும். The presence of God will be manifest with நாம் us. எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் சரி, Wherever we go and come, நீ பாதாளத்தில் போய் உன்னுடைய படுக்கையை போட்டால், even if you lay your bed in எங்கே hell, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதை நீ காண்பாய். you can see God is with you. நீ தேவ சமூகத்தை தொலைத்திருக்கிறாயோ, And have you lost the presence of அது உன்னுடைய God? பாவங்களின் நிமித்தமோ, Is it because of your sin? அல்லாவிட்டால் நீ சோதனையின் பாதையில் போய்க் கொண்டிருக்கிறபடி நான் தேவ சமூகத்தை இழந்து வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிறாய். Or are you in sorrow losing the presence of God because of your கர்த்தர் trial? உன்னை பார்த்து சொல்லுகிறார், The Lord is saying to என்னை you, தேடு, seek my உன்னுடைய ஜெப face. ஜீவியத்தை புதுப்பித்துக்கொள். Renew your prayer life. ஒன்று கூட தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜீவியத்தை கட்டி எழுப்பிக்கொள். Once again, build up your life of praying toward ஆசீர் God. சுவாசமுள்ள மனுஷன் மேல அல்ல, Not by the man who is breath in his ஜீவனுள்ள nostrils, தேவன் மேல் உன்னுடைய விசுவாசத்தை வை. but lay your trust upon the living God. அப்பொழுது கர்த்தர் நம்மில் மறைந்திருக்கிற குறைகுற்றங்களை வெளிப்படுத்துவார். Then the Lord will reveal your secret அது sins. மாத்திரமல்ல, ஆவியின் பிரமாணங்களை நமக்கு போதித்து நம்முடைய இருதயத்தில் எழுதுவார். Not only that, he will teach us the law of the Spirit and write it in our அவைகளை heart. நடக்கவும் அபிஷேகத்தினாலே And பலப்படுத்துவார். he will strengthen us by the anointing to நம்முடைய walk. ஜீவியம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறும். Then our life will be greatly blessed. முந்தின நிலவரத்தை பார்க்கலாம் இப்பொழுது இருக்கிற நிலவரம் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். Our present state will be blessed than the former. எப்படி யோபு ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்கப்பட்டான், As to how Job was blessed அதேபோல இந்த doublefold. பாதினூடாய் கடந்து போய் ஒன்று கூட நீ உன்னை புதுப்பித்துக் கொள்ளும் போது, When you cross through this path and renew yourself, ஒன்று கூட ஆவியின் பிரமாணங்களை பெற்றுக்கொண்டு நீ கர்த்தருக்குள்ளாக வழி நடத்தப்படும் போது, when you are once again led into the path of God through the law of the Spirit, கர்த்தர் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களால் உன்னை நிரப்புவார். the Lord will bless you doublefold. இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெறும்படியாய் உதவி செய்வார். He will restore all that you have lost. மாத்திரமல்ல, உன்னை
எல்லாருக்கும் முன்பதாக ஒரு சாட்சியாக நிறுத்துவார். Not only that, the Lord will make you a witness before all. யோபுடைய புத்தகம் வேத புத்தகத்திலே சேர்க்கப்பட்டு இன்றைக்கு யோபு யாவருக்கும் முன்பாக ஒரு மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கு. The book of Job was added in the Bible and he stands as a witness for all. அதேபோல குடும்பத்திலே, So is it in your அதேபோல family, சபையிலே in your church. கர்த்தர் உன்னை சாட்சியாக எழுப்பி நிறுத்துவார். The Lord will raise you up as a testimony. உன்னிமித்தம் அநேகர் கர்த்தர் அண்டைக்கு இழுக்கப்படுவார்கள். And through you many will be drawn to the Lord. ஏனென்றால் இந்த பாதையினூடாய் கடந்து போனாய். Because though you go through this இந்த path, சோதனையினூடாக நீ கடந்து போனாய். you went through this trial. அவருடைய முகம் உனக்கு மறைக்கப்பட்டதாக காணப்பட்டுக் கொண்டிருந்தாலும் கூட And even if his face was hidden இந்த from you, சோதனையின் நாட்களில் நீ அவரையே பற்றி பிடித்துக் கொண்டாய். during this time of trial, if you hold on to God, எலியாவை போல சுருண்டு போய் நீ படுக்கவில்லை. you were not curled like Elijah. மாறாக ஒன்று கூட உன்னுடைய ஜெப ஜீவியத்தை நீ புதுப்பித்துக் கொண்டாய். But because you renewed your prayer life once அப்பொழுது again, கர்த்தர் தன்னுடைய முகத்தின் வெளிச்சத்தில் மறைந்திருக்கக்கூடிய பாவங்கள் ஏதேனும் இருந்தால் அதையும் கூட உணர்த்தி தந்து மன்னிக்கப்படும்படியாக செய்தார். மாத்திரமல்ல ஆவியின் பிரமாணங்களை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். in the light of God's face, he will show you your secret sins and forgive it. And not only that, he will lead you by the Spirit of God. அநேகர் And many, கொஞ்சம் ஜீவியத்துல கர்த்தருடைய முகம் மறைக்கப்பட்டு ஜீவியத்துல கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியாமல் அப்படி இருக்கும்போது அப்படியே பின்வாங்கி போயிடுவாங்க. when they are unable to realize the presence of the God and face of God, they backslide. கூட்டங்களுக்கு வருகிறது தாமதமாக வர ஆரம்பிக்கும். They come delayed for the meetings. சொல்ல போனா இப்பதான் நீ அதிகமா தேவனை தேடணும். But actually, you have to seek the face of God more now. முகம் தென்படுதோ அல்லாட்ட அவருடைய சமூகத்தை நீ உணர்கிறாயோ இல்லையோ இப்பதான் நீ அதிகமாய் அவரை தேட வேண்டும். Whether his face appears to you or not, you have to seek the face of the Lord now. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதனால தான் நாம் ஏசாயால வாசிக்கிறோம். That is why we read in the book of Isaiah. நீ கர்த்தருடைய பிள்ளைதான், You are the child of God, ஆனா நீ இருளிலே நடக்கிறாய். but you walk in darkness. அப்ப நீ என்ன செய்யணும்? ஏசாயா 50:10 உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ? எதுல நடக்கிறான்? இருட்டுல நடக்கிறான். Walketh in darkness because he has no light. அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். தன்னுடைய தேவனை நீ சார்ந்து கொள்ளணும். இப்ப இருட்டுல நடக்கிற ஒன்றே நீ உன்னால விளங்கிக் கொள்ள முடிகிறதில்ல. கர்த்தர் உனக்கு அந்நியராய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனா நீ தேவனுடைய தாசன் தான். இது சோதனையின் நாட்கள். இந்த நாட்கள்ல நீ இருள நடக்கிறது போல இருக்கு. உனக்கு ஒன்றே கண்டுகொள்ள முடிகிறதில்ல. நீ வேதனையில வியாகுலத்தோடு கூட இருக்கிறாய். கர்த்தர் என்னை விட்டு விலகி அகன்று போனாரோ என்று நீ மனதில் பாரப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனா இந்த சமயத்துல, இந்த வெளியில்லாத சமயத்துல நீ அவரைத்தான் சார்ந்து கொள்ள வேண்டும். You are the servant of God, but you walk in darkness in this path of trial. You have to trust him alone. திரும்ப கூட வாசி 59:10. Psalm 50:10. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு. நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்க, நீங்க அவருடைய தாசனின் சொல்ல கேட்கிறீங்க. இங்க தாசன் சொல்லும்போது நம்முடைய ஆண்டவரையும் அது குறிக்கும். Your servant signifies our God. நீங்க கர்த்தருக்கு பயப்படுங்க, அவருடைய தாசனின் சொல்லை நீங்க கேட்கிறீங்க. You are fearing the Lord and you obey the voice of a servant. தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறான். ஆனாலும் உங்களுக்கு வெளிச்சம் இல்ல. But still you have no light. கர்த்தருக்கு பயப்படுறீங்க, அவருடைய தாசனின் சொல்ல நீங்க கேட்கிறீங்க. You obey the voice of a servant. அவன் கர்த்தருடைய ஆனாலும் நீங்க இருள தான் நடக்கிறீங்க. But still you walk in darkness. வெளிச்சம் இல்ல. No light. அது நிமித்தம் உங்களுக்கு வியாகுலம், துக்கம், வேதனை, கலங்கி போயிருக்கிறீங்க. Because of that you have sorrow, burden and other troubles. இது உங்களுடைய சோதனையின் நாட்கள். These are the time of trial. இந்த நாட்களில் நீங்க சோர்ந்து போகாதபடி, in this time of trial don't be discouraged. என்ன செய்யணும்? அவரையே நம்பி சார்ந்து கொள்ளணும். But trust in the name of the Lord alone. அந்த சோதனை நாட்களுக்கு ஒரு ஆரம்பம் இருந்தது போல ஒரு முடிவு உண்டு. As there was a beginning for the days of trial, there will be an end அந்த too. முடிவுக்கு பிற்பாடு யோபுவை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்து உயர்த்தினாரோ அதுபோல உயர்த்துவார். After the days of
trial, Job was exalted and promoted. The சரீர Lord will பிரகாரமான promote. ஆசீர்வாதங்களை தருகிறது மாத்திரமல்ல, Not only giving you earthly நீ blessings, நினைத்து யோசித்து பார்க்க முடியாத நன்மைகளை உனக்கும் குடும்பத்துக்கு தருகிறது மாத்திரமல்ல, not only giving goodness to you and your family which you cannot think உன்னுடைய of. குடும்பத்திலேயும் சபையிலேயும் யாவருக்கும் மத்தியில் உன்னை சாட்சியாக வைப்பார். The Lord will keep you as a witness before the church and your உன் family. நிமித்தம் அநேகர் கர்த்தர் அண்டைக்கு இழுக்கப்படுவார். Because of you, many will be drawn to the Lord. நான் நம்மை ஒப்பு கொடுப்போமா? Let's surrender ourselves. கர்த்தருடைய கரத்தில் ஒன்று கூட இந்த வேளையில் ஒப்பு கொடுப்போமா? Once again, yield ourselves to the hand of ஆண்டவரே, God. எதனால எனக்கு இந்த இருளான பாதைன்னு தெரியல, Lord, I don't know why for this path of எதனால darkness. சமூகம் எனக்கு தெரியல, Don't know why I don't have your presence. எதனால உம்முடைய முகம் எனக்கு மறைக்கப்பட்டிருக்குன்னு தெரியல, Don't know why your face is hidden from me. ஆனாலும் But நான் உண்மையே தேடுவேன் ஆண்டவரே. Lord, I will seek you இந்த alone. ஜெப ஜீவியத்தில் ஒரு நாளும் நான் தளர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. I will never fail in my prayer life. ஒருவேளை எனக்கு உண்டாயிருக்கிற சோதனை நாட்களாக இது இருக்குமேயானால், If it be my days of trial, எனக்கு எந்த விதமான வெளிச்சமும் இல்லாத இருளில் நடக்கிற இந்த நாட்களில் in these days when I walk in நான் darkness, ஜெபத்தில் உண்மையே சார்ந்து கொள்வேன் ஆண்டவரே. Lord, I will trust alone you in கர்த்தருடைய prayer. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy கர்த்தர் name. உன்னோடு கூட பேசுகிறார். The Lord is speaking to இருளிலே you. நடந்து கொண்டிருக்கிறாய். You are walking in ஏன் darkness. எதற்காக என்று நீ திகைக்கிறாய்? You are discouraged and மகளே, இது நீ afraid. கடந்து போகிற சோதனையின் நாட்கள். But these are the days of your trial. இந்த பாதையினூடாய் நீ கடந்து போகும்போது அநேக காரியங்களை நீ கற்றுக்கொள்வாய். When you go through this path, you will learn many அதனால் things. தான் இந்த பாதையை நான் உனக்கு அனுமதித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். That is why I have permitted this path இந்த to you, பாதையினூடாக கடந்து போய் ஜெயத்தோடு நீ வெளியே வரும்படியாக that you may come out with victory in this path. என்னையே சார்ந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Trust me alone, says the ஜெபத்தில் Lord. நீ என்னையே சார்ந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Trust me alone in prayer, says ஏற்ற the வேளை Lord. வரும்போது அந்த இருளுக்கு ஒரு முடிவு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். At the right time, there will be an end for the அந்த darkness. துக்க நாட்களுக்கு நான் ஒரு முடிவை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். As the days of beginning, I will make an end அதற்கு for it. பிற்பாடு 7 மடங்கு ஒரு வெளிச்சம் உனக்கு உண்டாகும். After that, you will have sevenfold உன்னுடைய light. குடும்பம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக Your இருக்கும். family will be blessed. இதோ கர்த்தர் மேலுள்ள அந்த விசுவாசத்தை நீ காத்துக்கொண்டபடியினால், And because you have preserved your faith upon அவர் God, மேலுள்ள அந்த அன்பிலே நீ நிலைத்திருந்தபடியினால், because you abode in His நீ love, கேட்ட கேளாத எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உனக்கு நிறைவாய் தருகிறதை நீ காண்பாய். you will see God's goodness upon you, which you have எல்லா asked and not asked. நன்மைகளாலும் கர்த்தர் உன்னை God நிரப்புவார். will fill you with all His goodness. எல்லா நன்மைகளும் ஒன்றிலும் குறைவுபடாதபடி கர்த்தர் உன்னை நிரப்புவார். God will fill you that you lack in no goodness. மாத்திரமல்ல, தன்னுடைய ஜனத்தின் மத்தியில் உன்னை சாட்சியாக நிறுத்துவார். Not only that, God will place you a witness. அநேகருக்கு உன்னுடைய சாட்சி மிகவும் ஆசீர்வாதமாக Your இருக்கும். testimony will be a blessing for அநேகரை many. கர்த்தர் அன்னைக்கு வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். You will lead many to God. கர்த்தர் உன்னை வாளாக அல்ல தலையாக வைப்பார். God will make you the head and not the உன்னை tail. கீழாக அல்ல மேலாக உன்னை உயர்த்துவார். Not below but above. ஏனென்றால் நீ கர்த்தரை சார்ந்து கொண்டாய். Because you trust in your God. சோர்வுக்கு இடம் கொடாதபடி You give place to no கர்த்தரை fainting. சார்ந்து கொண்டு அவருடைய முகத்தை நோக்கி நீ பார்த்தாய். But you trusted in the Lord and looked at His அவருடைய face. முகத்தின் வெளிச்சம் உன்னுடைய ஜீவிதத்தில் ஏதாவது குறை குற்றங்கள் இருந்தாலும் கூட உனக்கு உணர்த்தி தந்தது. The light of His face indicated your faults. அவருடைய முகத்தின் வெளிச்சம் உனக்கு போதித்தது. The light of His face taught you. போதித்தபடி நடக்க அவருடைய முகத்தின் வெளிச்சம் உனக்கு உதவி செய்தது. And the light of His face enabled you to ஆகையால் உனக்கு walk. வரப்போகிற பின்னாட்கள் மிகவும் மகிமையாக இருக்கும். Therefore, your later days shall be glorious. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். The Lord will bless and நான் exalt. நம்மை ஒப்புக் கொடுத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let's surrender and praise God. Praise the Lord. கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே கண்ணீரோடே கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே தண்ணீர் தடாகமாய் மாறுதின் கண்களும் விண்ணப்பம் கேட்டிடுவே தண்ணீர் தடாகமாய் மாறுதின் கண்களும் விண்ணப்பம் கேட்டிடுவே கண்ணீரோடே கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே கண்ணீரோடே கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே தண்ணீர் தடாகமாய் மாறுதின் கண்களும் விண்ணப்பம் கேட்டிடுவே தண்ணீர் தடாகமாய் மாறுதின் கண்களும் விண்ணப்பம் கேட்டிடுவே கண்ணீரோடே கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே கண்ணீரோடே கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே
கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே தண்ணீர் தடாகமா மாறுதே கண்களும் விண்ணப்பம் கேட்டிடுமே தண்ணீர் தடாகமா மாறுதே கண்களும் விண்ணப்பம் கேட்டிடுமே கண்ணீரோடே கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே கண்ணீரோடே கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே கண்ணீர் தடாகமாய் மாறுதே கண்களும் விண்ணப்பம் கேட்டிடுமே 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 தண்ணீர் தடாகமாய் மாறுதே கண்களும் விண்ணப்பம்